சிறந்த 10 சுகாதார தலைவர்கள் பட்டியல்ல நமது நாட்டை சேர்ந்த டாக்டர் விக்னேஸ்வரன் அவர்கள் இடம்பெற்றிருக்கிறாரு. ஆக இவர் விளையாட்டு பிரிவில் பாத்தீங்கன்னா தேசிய காற்பந்தாட்ட குழுவுக்கு மருத்துவராகவும் இளையோர்களின் சுகாதாரம், பொது மருத்துவம் போன்ற பிரிவுகளில் பல ஆராய்ச்சிகளையும் மேற்கொண்டிருக்கிறாரு. பொது சுகாதார நிபுணர் டாக்டர் விக்னேஸ்வரனை நம்ம சந்திக்கலாம். வணக்கம் டாக்டர், எப்படி இருக்கீங்க? வணக்கம் போனா, எப்படி இருக்கீங்க டாக்டர்? நல்லா இருக்கேன். டாக்டர் கண்டிப்பா இதை கேட்கணும்ல, மத்தவங்கள்ட்ட நீங்க உடம்பு எப்படி இருக்குன்னு அவங்க கிட்ட கேட்பாங்க. நல்லா இருக்கீங்களா? அப்படியா? கண்டிப்பா ரோகமா இருக்கு. உடலும் உள்ளமும் நல்லா இருக்கு உங்களுக்கு. முதல்ல வாழ்த்துக்கள் டாக்டர், உங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு அங்கீகாரம் கிடைச்சிருக்கு. முதல்ல மலேசியர் அப்படின்னா நீங்க ஒருவர் மட்டும் தானே இந்த 10 பேர் பட்டியல்ல? எஸ், இன்னொருத்தர் இருக்காரு, ஒரு டாக்டர் ஃப்ரம் சல்கேட், சல்கேட்ல இருந்து. ஆக நீங்க இதுல இடம்பெற்றது எங்களுக்குமே ரொம்ப பெருமை, மகிழ்ச்சி. உங்களுக்கு அதுக்கு பாராட்டுகள் நம்ம நேயர்கள் சார்பாக தெரிவிச்சுக்கிறோம். ஆமா, சரி டாக்டர், உங்களுடைய அங்கீகாரங்கள் பத்தி நிறைய பேச போறோம். அதற்கு முன்பு நாங்க சற்று முன்பு பேசின ஒரு விஷயத்தை உங்ககிட்ட நாங்க கேட்டுறோம். இந்த மீன் தொட்டிக்குள்ளார தண்ணி பானங்களை வித்திருக்காங்க அண்மையில. இதுல சுகாதார அமைச்சு எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் செய்யக்கூடாது அப்படின்னு. ஏன்னா அந்த ரசாயனமா இருக்கும், அந்த கம் சொல்றோம் இல்லையா, அதெல்லாம் இருக்கும். நீங்க ஒரு மருத்துவரை இதை எப்படி பாக்குறீங்க டாக்டர்? கண்டிப்பா நான் என்ன நினைக்கிறேன்னா, இந்த மாதிரி வேலை தண்ணி இந்த மாதிரி விற்கும் போது அந்த கண்டெய்னரோட ஹைஜீன் கண்டிப்பா காம்ப்ரமைஸ் பட வாய்ப்பு இருக்கு. ஸோ எஸ்பெஷலி பிகாஸ் அது ஒரு அக்வேரியமா இருக்கிறதுனால அது ஒரு அந்த ஸ்ட்ரக்சர் கம்போசிஷன் நிறைய அந்த க்ளூ, அந்த கம்ஸ் அண்ட் மற்ற கெமிக்கல்ஸ் இருக்கிறதுனால அந்த ஒரு குறிப்பிட்ட நேரம் அந்த தண்ணி அதுல இருக்கிறதுனால அது மிக்ஸ் பண்ணி கண்டிப்பா கலக்க வாய்ப்பு இருக்கு. அதனால இப்படி எல்லாம் வித்தியாசமெல்லாம் செய்யாதீங்க. எஸ், ஆனா கண்டிப்பா என்ன செஞ்சாலும் அந்த ஒரு லா இருக்கு, அந்த லா பிரகாரமா தான் நம்ம செயல்படுத்தணும். அண்மையில CEO இன்சைட் ஏஷியா, ஆசியாவின் சிறந்த 10 சுகாதார தலைவர்கள் பட்டியல்ல நீங்களும் இடம்பெற்றிருக்கிறீங்க. எப்படி இந்த தேர்வு நடக்குது? எதை வைத்து இந்த தலைவர்களை தேர்ந்தெடுக்கிறாங்க டாக்டர்? என்ன கேட்டுக்கிட்டீங்கன்னா, அரௌண்ட் இந்த வருஷம் ஒரு மார்ச் பிறகு ஒரு மேகசின் CEO இன்சைட் ஏஷியா இன்டர்வியூ பண்ணியிருந்தாங்க. ஸோ அப்போ நான் கேட்டிருந்தேன். அவங்க என்ன சொன்னாங்கன்னா, they have a system ஹோல் ஏஷியாவில் சில தலைவர்கள் எப்படி ஹெல்த் கேரை அடுத்த லெவலுக்கு கொண்டு போறாங்க. ஸோ டி ஸ்கிரீன் அந்த மாதிரி ஸ்கிரீன் பண்ணி இன்டர்வியூஸ்லாம் பண்ணாங்க. ஸோ அந்த ஒரு வாய்ப்பு வச்சு தான் நான் அச்சீவ் பண்ண என்னோட அச்சீவ்மெண்ட்ஸ், எப்படி ஹெல்த் கேர் சுகாதாரம் அடுத்த கட்டத்துக்கு போகணும், என்னோட ஒப்பீனியன்ஸ், ஐடியாஸ். ஸோ இது மூலியமா ப்ளஸ் மற்ற நான் செஞ்ச வேலைகள், ரிசர்ச், நான் பப்ளிஷ் பண்ண புக்ஸ், இதெல்லாம் பார்த்து தான் மேபி ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. இந்த 10 பேர் இடம்பெற்றிருக்கீங்க டாக்டர். அதை